சூடித்தந்த சுடற்கொடியே. அவ்வளோதான். ஒரு தடவை QC செக் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே முடிச்சாகணும், அனுப்பி ஆகணும். வெண்ணிலா, நீ முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன். ஈவினிங் ஒரு 4:30க்கு ஃபைல் கேட்பேன், ரெடி ஆச்சிரு. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். மிஸ் வெனிலா, கம் டு மை கேபின். போச்சு. என்ன வந்தவொடனே உன்னை கூப்பிடுறாரு? ஆமாம், காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே டீ குடிப்பீங்களா? ஆமாம். அது எதுக்கு? ஒரு எனர்ஜி லெவலுக்கு தான். அது மாதிரி தான் இவருக்கு எனர்ஜி லெவல் ஏறணும்னா அதுக்கு நான் வேணும். அதுக்கு தான் என்னை கூப்பிடுறாரு. வெனிலா இஸ் த சீக்ரெட் ஆஃப் MK's எனர்ஜி. அதுக்கு தான் கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வரேன். ஆஃபீஸில் யார்கிட்ட இதை பற்றி சொல்லிடுறாதுன்னு. அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி, வெண்ணிலா டார்லிங், நீ இன்னைக்கு என்ன கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவ சொன்னேன்னா அதுக்கு ரிலேட்டடாக என்கிட்ட ஏதாவது பிளேசர் இருக்கான்னு நானும் பார்த்து அதையே போட்டுட்டு வர்றேன். இன்னைக்கு மீட்டிங் வேறு இருக்குன்னு சொன்னார். பாத்தியா எப்படின்னு? ஆமாம், நான் இன்னைக்கு இந்த கலரில் ட்ரெஸ் போடுறேன்னு சொன்னதும் இதே கலரில் அவர் பிளேசர் போட்டால் நல்லா இருக்குமா? அதான் இருக்கிறதுலே லைட் ஷர்ட் பிங்க்கில் பிளேசர் போட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்கார் பாத்தியா? வெண்ணிலா இப்போ ஒன்று எதுக்கு கூப்பிடுறாரு? அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு மீட்டிங் வேறு இருக்குது. அவருக்கோ எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி தேவைப்படும். அதான் என்கிட்ட ஒரு கிஸ் கேட்கலான்னு என்னை கூப்பிடுறாரு. ஆமாம் பாரு, காலையில் தான் ஃபோனில் 100 முத்தம் கொடுத்தேன். ஆனால் அவருக்கு அது பத்தலை. இப்போ வந்த உடனே என்னை கூப்பிட்டுட்டாரு. சரி லேட் ஆகிடுச்சு. அவர் கூப்பிட்டு நான் போகிறேன். கூப்பிட்ட உடனே ஏன் வரலன்னு சொல்லி அதுக்கு பனிஷ் பண்ணுறதுக்கு வேறு எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 கிஸ் கேட்பாரு. கடவுளே, ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன எதுக்கு கூப்பிட்டு விடுறாருன்னு தெரியல. கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறாரா இல்லை கண்ணு மொழியை நோண்டி கையில் கொடுக்க போகிறாரான்னு தெரியல. நான் வேற எக்கச்சக்கமாக பில்டப் கொடுத்து வச்சுருக்கேன். சரி போவோம். கழுதைக்கு வாக்கப்பட்ட உத வாங்கித்தானே ஆகணும். அது எப்படி? இவ சொல்கிறது உண்மையா? நம்ம முன்னாடியெல்லாம் கடுகடுன்னு தான் இருக்காரு. ஒருவேளை தனியாக கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்ணுவாரோ இவ சொன்ன மாதிரி? இருக்கும். இந்த முதலாளிமாருங்களே இப்படி தான். மே கம் இன் சார். வந்து தோலை. வரவேற்பே பயங்கரமா இருக்கு சார். வர சொன்னீங்க. ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? கையை எடுத்துட்டு பேசுங்க சார். நினைச்ச மாதிரியே கழுத்துல தான் கையை வைக்கிறாரு. இதுக்கு தான் ஷாலை இப்படி போட்டு வந்தேன், கொஞ்சம் வலிக்காம இருக்கும்னு. அதையும் மீறி வலிக்குது சார். சார் ப்ளீஸ். உன்னை பார்த்தா வழியில கத்துறவ மாதிரியே தெரியல. அப்படி கண்ணு முடியும் நோடி கையில கொடுத்தா பாரு. என்ன குத்திட்டனா? ஆமா. ஏய், கையெடு வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே இருக்காத. கையெடு, நான் பாக்குறேன். அச்சோ, அப்படியே செவந்து போச்சு. ஏய், கொஞ்சம் ஐஸ் வாட்டர் தரவா? கண்ணை கிளீன் பண்றியா? ரொம்ப வலிக்குது. ஏதாவது ஐ டிராப்ஸ் வச்சிருக்கீங்களா? ஐ டிராப்ஸா? அது ஏது என்கிட்ட? இல்ல, போன சீரியஸ்ல ஐ ஸ்பெஷலிஸ்டா இருந்தீங்கல்ல, அதான் அந்த பழக்கத்துக்கு இப்பயும் வச்சிருக்கீங்களா என்னமோன்னு கேட்டேன். இது MK, உங்க கண்ணுக்குள்ள நான் இருக்கேன். என் கண்ணுக்குள்ள நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க. இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? நம்ம 2 பேரும் முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்ட நாள். MK, லாஸ்ட் வீக் நீ தான் செமினார் அட்டன் பண்ண. இந்த வீக்கும் நீயே அட்டன் பண்ணியிருப்பா. Why man? Do you have any problem? யாருக்கிட்ட கேக்குறது? எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல MK. இந்தாப்பா தம்பி. எஸ், என்னையவா? அட தம்பி, தமிழா? எஸ் அங்கிள், என்ன வேணும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? என் பொண்ணுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கேன். ஹாஸ்டல் கூட பார்த்து எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. கிளாஸ் ரூம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. யாருக்கிட்ட கேட்டாலும் நமக்கு பாஷை புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரே கன்னடத்திலே பேசுறாங்க. நீங்க தமிழ்ல பேசுறத பார்த்தா எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. தம்பி, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. நீங்க சென்னையா? எஸ் அங்கிள், சென்னை தான். சென்னையில மரகதம்மா பையனா நீங்க? யா, எக்ஸாக்ட்லி அங்கிள். அம்மாவா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? எப்பா, நான் உனக்கு தூரத்து சொந்தம்ப்பா. ஒரு வகையில உனக்கு மாமா முறை.
ஓ அப்படியா, நைஸ் அங்கிள். தமிழ் பேச தெரிஞ்சவங்க, அதுவும் நம்ம சொந்தக்கார பையனே இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என் பொண்ணை இனிமேல் நான் நம்பி தைரியமா விட்டுட்டு போகலாம். அங்கிள் ரொம்ப நேரமா பொண்ணு பொண்ணுங்கிறீங்களே, அந்த பொண்ணு எங்க? இந்த என் பின்னாடி தானே நிக்கிறா. வெண்ணிலா எங்க? இங்கதான்ப்பா இருக்கேன். பாருங்க தம்பி, பயந்துகிட்டு என் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறா. இவதான் தம்பி என் பொண்ணு வெண்ணிலா. குட் மார்னிங் சார். ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். தம்பி என்னடா இது, பார்த்த உடனே ஹெல்ப் கேட்கறானேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கும் இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எம்ப்ளாயியா இருக்கேன். இந்த ஊர்ல ஒன்றும் பழக்கம் அதிகமாக கிடையாது. பிள்ளை வெண்ணிலா பிடெக் ஃபர்ஸ்ட் இயர். கொஞ்சம் கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கூட்டிட்டு போய் காமிச்சுக்கிறீங்களா? ம் ஓகே அங்கிள். காலேஜோட இணைஞ்சிருக்கிற ஹாஸ்டல்ல தான் சேர்த்து விட்டுருக்கேன். அதனால பயம் ஒன்றும் இல்லை. மற்றபடி வெளியே எங்கேயும் போகணும் வரணும்னா அப்படியெல்லாம் போற பிள்ளை கிடையாது. ஏதாவது வாங்கணும் வைக்கணும்னா கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கோங்க தம்பி. ஆ ஓகே அங்கிள், ஓகே ஷூர். வெண்ணிலா இங்க பாரு, இந்த தம்பி நம்ம சொந்தக்கார பையன்தான். சரிங்கப்பா. உனக்கு கூட மாட என்ன ஒத்தாசை தேவையோ இருந்து பார்த்துக்கிடுவாரு என்ன? சரிங்கப்பா. அதுக்காக சும்மா சும்மா போய் ஒத்தாசை கேட்டுக்கிட்டே நிக்க கூடாது. ரொம்ப அவசியம் அத்தியாவசியம்னா மட்டும்தான் தம்பி கிட்ட கேட்கணும் என்ன? சரிங்கப்பா. சரி, தம்பி கிளாஸ்க்கு கூட்டிட்டு போயிடுவாரு. காலேஜ் முடிஞ்சதும் ஹாஸ்டலுக்கு போயிடணும். ஹாஸ்டலு காலேஜ், காலேஜ் ஹாஸ்டலு, இதை தவிர வேற எங்கேயும் போக கூடாது என்ன? சரிங்கப்பா. அப்பா தினமும் நைட்டு ஃபோன் போடுவேன். என்ன செஞ்சா ஏது செஞ்சாங்கிறத எல்லா விவரத்தையும் அப்பா கிட்ட சொல்லணும். சரிங்கப்பா. நல்லா படிக்கணும். நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. சரிங்கப்பா சரிங்கப்பாங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்குது. ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணு போல. தம்பி கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கங்க. பெங்களூருக்கு புதுசு, அவளும் பாஷையும் வேற தெரியாது. ஓகே அங்கிள். சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஆ ஓகே அங்கிள். வர்றேன் என்னம்மா? சரிங்கப்பா. தம்பி பாத்துக்கிடுங்க, வர்றேன். ஆ ஓகே அங்கிள், ஓகே. சார். என்ன? பிடெக் ஃபர்ஸ்ட் இயர். எப்படி போகணும் கிளாஸுக்கு? நடந்து போகணும். ஏய் சும்மா ஜஸ்ட் ஜோக். ஏய் ரிலாக்ஸ் பேபி, ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்கு தான் அப்படி சொன்னேன். நீ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருந்தது. எங்களுக்கெல்லாம் கூட குட் மார்னிங் சார்னு சொன்னியா, அதான். இது கியூட்டா இருக்கு. வா கிளாஸ்க்கு போலாமா? நடந்து தானே போகணும். என் தோல் மேல வேணா ஏறிக்கிறியா? தூக்கி கொண்டு போய் விடுறேன். இதுவும் ஜோக்கா? இல்ல சீரியஸா தான் சொல்றேன். தோல் மேல ஏறிக்கிறியா? ஏய் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. உன்கிட்ட ஒன்னும் பேச முடியாது போலயே. குட். உன் பேர் என்ன? வெண்ணிலாவா? நைஸ் நேம். நீ கூட நைஸ் கேர்ள். யூ லுக் சோ பிரிட்டியா. போச்சுடா, உன்கிட்ட ஒன்னும் பேச முடியாது போல. சும்மா. சும்மாவா? சரிதான், எனக்கே வா, என்கிட்டயே வா. உங்க பேர் என்ன? என் பேரு முத்துக்காலை, ஷார்ட்டா எம்கே. எம்கே, நைஸ் நேம். நீங்க கூட நைஸ் பர்சன். யூ ஆல்சோ லுக் ஸோ பிரிட்டி அண்ட் ஹேண்ட்ஸம். தேங்க்யூ. கிளாஸ்க்கு போலாமா? போகலாம். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? சேம் பிடெக். நைஸ். கிளாஸ்க்கு போகலாம். வா. தோல்ல ஏறிக்கிறியா? நடந்து போலாமா? எப்படி வசதி? நடந்தே போகலாம். குட். மறுபடியும் எங்க மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறியோன்னு பார்த்தேன். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. நைஸ் பர்சன். அப்படியெல்லாம் இன்னமே மூஞ்ச தூக்கி வச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் பயமாக இருக்குது, அதான். பயப்படாத. இந்த காலேஜில் டீசிங் எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது உன்னை ஏதாவது டீஸ் பண்ணாங்கன்னா என் பேரை சொல்லு. உங்கள் பேரை சொல்லணுமா? உங்கள் பேரை சொன்னால்
நீங்கள் இந்த காலேஜுக்கு தானா? இல்ல இல்ல, ஒரே டிபார்ட்மெண்ட் தானே. என் பேரை சொல்லு, யாரும் உன்னை எதுவும் பேச மாட்டாங்க. ம், என்னோட சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லு, ஓகேவா? ம் சரி. போலாமா? ம் போகலாம். எம்கே, உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. அடிச்சி கல்லு. நமக்கெல்லாம் இந்த மாதிரி சொந்தக்கார பொண்ணு ஊர்ல இருந்து வந்து சிக்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் எங்கேயோ மச்சம் இருக்கணும் போல. ச்சே, நச்சுன்னு ஒரு ஃபிகரை செட் பண்ணிட்டான். ஞாபகம் வந்துருச்சா எம்கே? இன்னைக்கு நம்ம 2 பேரும் முதலாக சந்திச்ச நாள். அப்போல்லாம் நீங்கள் என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருப்பீங்க, எவ்வளோ ஜாலியாக ஜோவியலாக, எவ்வளோ சாஃப்டாக பேசுவீங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்னீங்கல்ல, உன்னை நான் முதல் தடவை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு. ஏன் எம்கே, ஞாபகம் இருக்கா? ஏய், கையை விடு. எம்கே, என் கையை விடுன்னு சொன்னேன், கையை விடு. ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பொண்ணு மாதிரி மொழியை உருட்டி உருட்டி நடிச்சு தானடி என்னை ஏமாத்தின. இல்லை எம்கே, இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன். ஏய், என் கையை தொடாத. எம்கே ப்ளீஸ் எம்கே. எம்கே, நான் என் மனசறிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எந்த தப்புமே பண்ணலை. ப்ளீஸ் என்னை மன்னிக்க கூடாதா? நம்ம எவ்வளோ டீப்பாக எவ்வளோ டெப்த்தாக லவ் பண்ணோம், அதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எம்கே ப்ளீஸ். அந்த கதை முடிந்த கதை, எந்த மனம் மறந்த கதை. இதோ பார், உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு முடிவு பண்ணி 4 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பவும் பழசெல்லாம் பேசி எல்லாத்தையும் புதுப்பிச்சுக்கணும்னு நினைக்காத. தள்ளிப்போ. இதோ பார், உன்னை இங்க எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. நீ அன்னைக்கு ரொம்ப நல்லவ மாதிரி அப்பாவி மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்துற மாதிரி இன்னைக்கு என் அம்மாவை ஏமாத்திட்டு இருக்க. என் அம்மாவும் நீயும் சேர்ந்து போட்ட பிளான்னால இன்னைக்கு நான் நினைக்காததெல்லாம் என் வீட்டுல நடக்குது. நான் என்ன பண்ணேன் எம்கே? ஏய் நிறுத்து, உன் நடிப்பெல்லாம் நிறுத்து. உன் நடிப்பெல்லாம் நம்பி ஏமாறுறதுக்கு நான் பழைய எம்கே இல்ல. இங்க பார், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா தயவு செய்து உண்மையை சொல்லு. நீயும் அந்த டீச்சரும் இந்த விஷயத்துல கூட்டு தானே எவ்வளவு ஷேர் பேசியிருக்கீங்க. என்னது எம்கே, என்னென்னமோ சொல்றீங்க? நடிக்காதன்னு சொன்னேன், சொல்லு. நீயும் அந்த டீச்சரும் எவ்வளவு ஷேர் பேசி கூட்டு சேர்ந்துருக்கீங்க. நீங்க 2 பேரும் எதிர்பார்க்காததை விட உங்களுக்கு அளவுக்கு அதிகமாவே நான் பணம் தரேன். என் அண்ணனையும் வாகா குட்டியை விட்டுட்டு போயிருக்கு, தயவு செஞ்சு. எம்கே இங்கே பாருங்களேன், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்களேன். சிச்சி, பக்கத்துல வராத. எதுவா இருந்தாலும் அங்க நின்று பேசு. சரி, நான் அப்பவும் சரி இப்பவும் சரி உங்களையோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரையுமோ ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை எம்கே. சத்தியமாக இதுதான் உண்மை. இது நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற காதல் மேலே சத்தியம். நீ என்ன லவ் பண்ணதே பொய்ன்னு சொல்றேன், அப்புறம் அது மேல சத்தியம் பண்ற? இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சொல்லு, எவ்வளவு ஷேர் பேசியிருக்கீங்க? இல்லை எம்கே, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த டீச்சர் யாருன்னே எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாம அந்த டீச்சரை எதுக்கடி எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்க? அதைத்தான் அன்னைக்கே சொன்னேன்ல எம்கே. எந்த பொண்ணையும் முகத்தை நிமிர்ந்து ஏறெடுத்து கூட பார்த்து பேசாத மாமா அந்த பொண்ணுக்கிட்ட பக்கத்தில் நின்று ஜாலியாக கேஷுவலாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன். உங்களை கோவப்படுத்துறதுக்காகவோ வேற எதுக்காகவோலாம் அனுப்பலை. நீங்கள் கொஞ்சம் யோசிங்களேன் எம்கே. உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு வாக்கக்குட்டி இப்போ படிக்கிற ஸ்கூலெல்லாம் ஒரு ஸ்கூலா? அது ஒரு சின்ன ஸ்கூல், அதுவும் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். மாமா அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் வாக்காக்குட்டியை சேர்த்துருக்காருன்னா அது எதுக்குன்னு யோசிங்க. அந்த டீச்சர்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. மாமா எல்லாத்தையும் யோசித்து நிதானமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் யோசிக்கிறதுனால தான் நிதானமாக இருக்காரு. நீங்கள் யோசிக்காததுனால தான் நிதானம் இல்லாமல் கோவப்படுறீங்க எம்கே. இந்த கோபம், இந்த நிதானம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் என்னால் தான் வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற ஆளே கிடையாது. முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அந்த மாதிரி மறுபடியும் மாறுங்க எம்கே. உங்களை இவ்வளவு கோவப்பட வச்சது, இவ்வளவு ஆத்திரப்பட வச்சது நான் தான்.
இன்னைக்கு எல்லாரும் உங்களை கோவக்காரரு ஆத்திரக்காரருன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே நான் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நானும் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை எம்கே. உங்களுக்கு அது தெரியும் தானே? தெரிஞ்சும் நீங்கள் என் மேலே இப்படி கோவப்படலாமா? சொல்லுங்க எம்கே, நான் உங்கள் வெண்ணிலா இல்லையா? நம்ம காதலிச்சதெல்லாம் உண்மை இல்லையா? எல்லாமே பொய்யா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதனால நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அதுக்காக நீங்கள் என்னை இப்படியே தள்ளி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் எம்கே? யாரு தான் தப்பு பண்ணலை? அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம் ப்ளீஸ் எம்கே. அதுக்காகத்தான் நான் அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு அந்த டீச்சரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு பிளான் பண்ணேன். மற்றபடி வேற எந்த கெட்ட நோக்கமும் இல்லை. புரிஞ்சுக்கோங்க எம்கே ப்ளீஸ். பேசி முடிச்சிட்டியா? இப்பத்தானே சொன்னேன், நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் பழைய எம்கே இல்லைன்னு. தள்ளிப்போ. இன்னொரு தடவை இந்த மாதிரி அழுது நடிச்சுக்கிட்டு என் பக்கத்துல வந்து மறுபடியும் என்ன மயக்கி உன் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும்னு நினைச்சேன்னு வையேன், சும்மா சும்மா கழுத்தை நெரிக்கிறத விட்டுட்டு ஒரேடியா உன்னை கொண்டு மேல அனுப்பிடுவேன். சொல்லு குமார் ப்ரோ. எம்கே, அந்த டீச்சர் உங்க வீட்டுக்கு கேர்டேக்கரா வேலைக்கு வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. வாட்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் அண்ணனுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஓ ஷிட். டேய் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. சந்தோஷமாடி இப்போ உனக்கு? சந்தோஷமா இப்போ உனக்கு? நான் என்ன பண்ணேன்? தோ பார் வெண்ணிலா, நோட் மை வேர்ட்ஸ். ஏண்டா சென்னையை விட்டு மதுரைக்கு வந்தோன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஃபீல் பண்ணுவ. நான் வெளியே போயிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். எந்தன் வழி வேறு உந்தன் வழி வேறு ஏனோ கூடல் நான் விரும்பும் காதலனே நீ ஏற்றுக்கொண்டால் நான் பூமியில் வாழ்ந்திருப்பேன். உன் நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு வேற யாரையாவது பாரு. மை கமெண்ட். என்ன வெண்ணிலா அழுதுட்டு இருக்க? நீங்க என்ன இங்க? ஃபைலை சார் கிட்ட காட்டிட்டு சைன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சார் கோவமா வெளியே போறாரு. என்னாச்சு? அன்னைக்கு மாதிரியே உன்னை கடுகடுன்னு பேசிட்டாரா? ரொம்ப கோவமா திட்டாரு. ஏன் என்னாச்சு? அப்புறம் என்ன, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. இது ஆஃபீஸ். இங்கே வச்சு இந்த கன்னத்தில் 50 முத்தம் கொடு, இந்த கன்னத்தில் 50 முத்தம் கொடுன்னு கேட்குறாரு. நான் என்ன செய்ய முடியும்? ஆஃபீஸில் வச்சு அப்படிலாம் பண்ணலாமா? தப்பு இல்லை. எது 50 முத்தமா? இந்த கன்னத்தில் 50, அந்த கன்னத்தில் 50? எப்பவும் கொஞ்சம் கம்மியாக தான் முத்தம் கேட்பாரு. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ண நாள். அதனால தான் காலையிலேயே 100 முத்தம் வாங்கிட்டு இப்போவும் 100 முத்தம் கேட்குறாரு. நான் பாவம் தானே. ஆத்தி. ஏன் குமார், இன்னும் ஒரு 6 மாசத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிடலாமா? எப்படி? 6 மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ப்பா. வேலையை கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லு. சரி. ஆமா கேஎஸ், இப்போ எதுக்கு உன் தம்பிக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன் டீச்சர் வேலைக்கு வர்றேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு? சும்மாவே அந்த டீச்சர் மேல செம்ம காண்டுல இருக்கான். இப்போ அவங்க வீட்டுக்கே போய் தையத்தக்கான ஆட போறான் பாரு. அதுக்கு தாண்டா சொல்ல சொன்னேன். ஏய் பாவம்பா அந்த டீச்சர். எப்படியும் இப்போ என் தம்பி அங்க போய் அந்த டீச்சரை திட்டுவான். அதுக்கு பயந்துக்கிட்டு என் தம்பி பேசுறதை கேட்டு தயங்கிக்கிட்டு வேலைக்கு வராம இருக்காங்களா இல்ல அதையும் மீறி வேலைக்கு வர்றாங்களான்னு நான் பார்க்கணும். அதுக்குதான். ஓ, நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எதுக்கு அப்படி பண்றாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் கேஎஸ், உன் தம்பி சொல்ற மாதிரி நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். திரும்பவும் ஒரு தடவை ஏமாந்துடக்கூடாது கேஎஸ். நான் கவனமாக தாண்டா இருப்பேன், நீ ஒன்றும் பயப்படாத. அந்த டீச்சருக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குன்னு தெரியுது. அது நல்லதா கெட்டதான்னு தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே விடுறோம் அவங்கள. பார்த்து ஜாக்கிரதையாரு. அப்புறம் உன் தம்பி பயந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் முகத்திலேயே நம்ம முழிக்க முடியாது. சரிடா, சரி வரட்டும் பார்ப்போம். சரி கிளம்பலாமா? நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், நீ ஆஃபீஸ் போ. வீட்டுக்கு போக போறியா? நேரத்தில் என்ன? இல்லை, காலையில் நான் கிளம்பும்போது குட்டி பையன் தூங்கி எந்திக்கல. இப்போ போய் பார்த்துட்டு வரேன் ஒரு தடவை. சரி, அப்போ உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் போட்டா?
காளியை கார் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். வரட்டும், நான் அங்கிட்டு கிளம்புறேன், நீ அங்கிட்டு கிளம்பு. ம், சரி, ஓகே. ஆமா, அடிக்கிற வெயிலுக்கு இப்போ குட்டி பிள்ளை எதுக்கு இப்படி ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? பாட்டி அம்மா இப்ப வெளிய போக போறோம். வெளியே போக போறோமா? எங்க போக போறோம்? என்னோட சுக்கி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. ஆ, அது சரி. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, நீ ஏன் முடிவு பண்ணிக்கிட்ட? அப்படியே உங்க சித்தப்பன் புத்தி தான் இருக்கு பத்தியா உனக்கு. இதுல உன் சித்தப்பன் என்கிட்ட பாஞ்சுக்கிட்டு வருவான் சண்டைக்கு. பிள்ளை என்ன லட்சணமா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு. வரட்டும் அவன். சரி, நீ முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க போறது என்ன ஏதுன்னு பாப்போம். என்னையா போயிட்டு வந்து சாப்பிடுவோம் பாட்டி. ம், அதானே. இந்த மூணு நான் சொல்றது எதையாவது ஒரு வார்த்தை கேட்டுட்டாத்தேன் வீடு உருப்பிட்டுறாது. ஐயாவு சாப்பிடாம வெறுவதத்தோட இருக்கக்கூடாது. இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சதே லேட்டு. அப்பையும் ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு மாத்திரையை போட்டாச்சு. இப்போவாவது நேரத்துக்கு சாப்பிடணும். சாப்பிட்டாத்தேன் இப்போ ஒரு டானிக் இருக்குது, அதை குடிக்கணும். சொன்னாப்புல காலுங்க. உங்கள் அப்பா பிறகு போன் போட்டு என்னையை போட்டு கத்துன்னு கத்துவார். பாக்கிட்ட தம்பி சொல்லிக்குவான். பாட்டி சுக்கி ஃப்ரெண்ட் இன்னைக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல பாட்டி, நம்ம போவோம். அவங்க வரல பாத்தீங்களா? எப்பா எனக்கு வீடு தெரியாதுப்பா. உன் சுக்கி ஃப்ரெண்டு வீடு தம்பிக்கு தெரியும். தம்பிக்கு தெரியுமா? எப்படி போகணும்? அப்படியே போகணும். எப்படியே போகணும்? கார்ல ஏறி உட்காரணும். அப்புறம் அப்படியே நேரா போகணும். அப்புறம் அப்படியே போகணும். அப்புறம் அப்படியே போயிட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட் வீடு வந்துடும். அப்படியே வந்துடும். சரத்தேன், உன்னை நம்பி காரில் ஏறி உட்காந்தா மதுரையை நல்லா சுற்றி காட்டுவேன். உன் டீச்சர் வீட்டை மட்டும் காமிக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட் வீடு எனக்கு தெரியும். உன்னை நம்பி வந்து மதுரையை சுற்றி பார்க்கறதுக்கு நான் ரெடியா இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு செவனேன்னு வீட்டிலே இருப்போம். பாட்டி என் ஃப்ரெண்ட் என்னை மிஸ் பண்ணுவாங்க பாட்டி. ரெடி ஆகுங்க, நம்ம போவோம். ஐயா ராசா, எனக்கு வீடு தெரியாதியா. கார்ல போனா வந்துரும் பாட்டி. பாதை தெரிஞ்சா தானே ராசா போக முடியும். வீட்டில் ஒரு காரும் இல்லை. ஒன்று உன் டார்லிங் சித்தப்பன் எடுத்துகிட்டு போயிருக்கான், இன்னொன்று உங்கள் அப்பா எடுத்துகிட்டு போயிருக்கான், இன்னொன்று அங்கே ஆஃபீஸில் இருக்குது. காளி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கார் எங்களுக்கு வேணும், கொண்டு வாங்க அப்படி சொல்லுங்க. நீ ஆனால் முளைச்சி 3 இலை விட முன்னாடி எல்லாத்துக்கும் ரெடியாக பிளான் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்க. பாட்டி என் சுட்டி ஃப்ரெண்ட் காளி மாமாவுக்கு ஃப்ரெண்ட் பாட்டி. அவருக்கு அவங்க வீடு தெரியும். நம்ம போவோம் பாட்டி, வாங்க. இது மட்டும் உன் சித்தப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், நம்ம 2 பேரையும் தலைகீழ தொங்க விட்டுருவான். எதுக்கு? அவனுக்கு இதுக்கெல்லாம் காரணமாக வேணும். சரி, உன் சுக்கி ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க இங்கே வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? விளையாடுவேன். நீ ராசா விளையாடுறதுலையே இரு, பாட்டி சொல்லி கொடுப்பேன். அது மாதிரி செய்வியா? என்ன செய்யணும் பாட்டி? அதுவா, அது அவங்க கிட்டக்க நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். என்ன கேட்கணும் பாட்டி? என்னடா தங்கம், எப்ப தூங்கி எந்திரிச்சிங்க இன்னைக்கு? தம்பி நல்லா தூங்கிட்டான் போலப்பா. ரொம்ப நேரம் தூங்கிட்டான். ரொம்ப நேரம் தூங்கிட்டானா என் பிள்ளை? ஆமாப்பா. ஏயா இன்னைக்கு என்னையா மத்தியானம் வீட்டுக்கு வந்திருக்க? காலையில நான் கிளம்பும் போது குட்டி பையன் முழிக்கல இல்லம்மா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, குட்டி பிள்ளை இப்படி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்கீங்க போல. எங்க கிளம்ப போறீங்க? தம்பி அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறானா? அது யாருப்பா தம்பி ஃப்ரெண்டு? அப்பாவுக்கு தெரியாம? அப்பாக்கு தெரியும். சுக்கி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போறான். அப்படியா? யார் யார் போக போறீங்க? எப்படி போவீங்க? நானும் பாட்டியும் போக போறோம். கார்ல போக போறோம். அப்படியே நேரா போயிடுவோம். அப்பா காளி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கார் கொண்டு வர சொல்லுங்கப்பா. காளி மாமா கூட தான் அப்பா கார்ல வந்தேன். காளி மாமா வெளியே தான் கார்ல இருக்காரு. அப்பனா தம்பி போயிட்டு வந்துடட்டுமா? இப்போ தம்பியை பாக்குறதுக்கு தான் அப்பா அவசரமா கிளம்பி வந்தேன். இப்போ போன உடனே அப்பாவுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால அப்பா இப்போ ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டா கிளம்பணும்.
ஐயா ஒரு வாய் சாப்பிட்டு போறியா? இல்லம்மா எனக்கு டைம் இல்லை, நான் ஈவினிங் பாத்துக்கிறேன். தம்பி சாப்பிட்டீங்களா? என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துட்டு நான் சாப்பிடுவேன்ப்பா. ம், நீங்க நேரத்துக்கு சாப்பிடணும். இப்போ நீங்க சாப்பிடாம உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா உங்க ஃப்ரெண்டே உங்களை திட்ட தான் செய்வாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னதுப்பா? உங்க ஃப்ரெண்ட் நாளைக்கு காலையில இங்க வந்துருவாங்க. ஐ செம்ம ஜாலி எனக்கு. செம்ம ஜாலியா பிள்ளைக்கு? ஆ ஆமாப்பா. ம் சரி. அதனால இப்போ குட்டி பிள்ளை என்ன பண்ணுவீங்களாம், பாட்டி சாப்பாடு வச்சிருக்காங்கல்ல அதை சாப்பிட்டுட்டு சமத்தா இங்கேயே விளையாடுவீங்களாம். நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் இங்கே வந்துருவாங்க. சரியா? ஆ சரி. அப்பா அப்பா அப்பனாப்பா நாளைக்கு என் ஃப்ரெண்ட் வந்துருவாங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து காமிக்க போறேன். நான் இப்பமே என் பொம்மை இந்த டெடி பேர் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறேன்ப்பா. டேய் கண்ணா, சாப்பிட்டு போட தங்கம். தம்பி எடுத்து வச்சிட்டு அப்புறமா சாப்பிடுவான்ப்பா. தங்க பிள்ளை சாப்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைங்கடா, நேரம் இருக்கு இன்னும். தம்பிக்கு நேரமே இல்லப்பா, தம்பி பிஸி. சரிதான். ஐயா ஒரு வாய் சாப்பிட்டு போயா கண்ணு? தம்பிக்கு ரொம்ப வேலை இருக்கு பாட்டி. அம்மா என்னப்பா? அவனை அவன் போக்கிலே விட்டு அங்கேயே போய் சாப்பாடு ஊட்டிருங்கம்மா. சரியா. சரி நான் இப்போ கிளம்பிட்டா? அந்த டீச்சர் அம்மா வேலைக்கு வரேன்னு சொல்லிருச்சாப்பா? ம் ஆமாம்மா, நாளைக்கு காலையில் ஒரு 8:45 இங்கே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருப்பாங்கம்மா. சரிப்பா, சரி வரட்டும். சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன், பார்த்துக்குங்க. சாப்பிட்டு போப்பா, கொஞ்சம் தயிர் சாதம் வைக்கட்டா? சாப்பிட்டு போறியா? இல்லைம்மா எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன், வரேன். சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் அப்படி வேலைன்னு என்னத்தை தான் சம்பாதிச்சு என்னதான் செய்ய போறானோ. ஆச்சி நான் கிளம்புறேன். ராஜு, ஈவோ ஆபீஸ் மீட்டிங் முடிஞ்சு இப்ப தானடா வந்த, உனக்கு டயர்டா இருக்கும். நீ வேணா ரெஸ்ட் எடு, நான் வேணா ஸ்கூலுக்கு போறேன். நீ இது வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்து கிழிச்சதெல்லாம் போதும், வீட்லயே உட்காந்துரு. ஏய் என்ன என்ன நொன்ன? என்கிட்ட வாயை கொடுத்துறாத, நல்லா வாங்கி கட்டிக்குவ. ஏய் இப்போ நீ எதுக்கு என்கிட்ட அப்படி கோவமா பேசிட்டு இருக்க? நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போறேன்னு சொல்லி இப்ப சாருக்கு ஃபோன் பண்ணி வேற சொல்லிட்டேன். நீ அப்படியே 1.5 முழத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அழுது மாய்மாலம் பண்ணுவ. எதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு போக விடணும்னு நான் உடனே ஓகே சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனதுன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன பண்ற? அப்படியே உட்காந்து நல்ல மெடிடேஷன் பண்ணு. மெடிடேஷன் பண்ணணுமா? எதுக்கு? உன் மனசை உன் கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஓய் நான் உன்னை கலாய்க்கல சுக்கி, சீரியஸாக தான் சொல்கிறேன். நல்லா தியானம் பண்ணு, உன் மனசை உன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுக்கோ. இப்போ மத்தியானத்துலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது. எவ்வளோ தியானம் பண்ண முடியுமோ பண்ணு. தியானம் பண்ணுறேன்னு அப்படியே உட்காந்து தூங்கிடாத என்ன? நீ என்னைய ரொம்ப வீக்கான பொண்ணு நினைச்சிட்ட. என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங். அப்படியே செவ்வில் ஒரு அறை விட்டேன்னு வையேன். நிஜமாவே என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங். என் மனசு அவர் பக்கம் திரும்பவே திரும்பாது. உன்னை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இந்த கதையெல்லாம் விடாத, சொல்கிறத மட்டும் செய். மெடிடேஷன் பண்ணு உட்காந்து நைட்டு வரைக்கும். ராஜு, நான் அவ்வளோ வீக்கான பொண்ணு கிடையாதுடா. சுக்கி, இந்த காதல் இருக்கே, இந்த காதல் அது ரொம்ப பொல்லாதது. ஒருத்தவங்களை எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்குமோ அந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப வீக்காகவும் ஆக்கும். ஓஹோ, சார் இது வரைக்கும் எத்தனை பேரை காதலிச்சிருக்கீங்க? ரொம்ப அனுபவம் பேசுது போல. நான் இது வரைக்கும் யாரையும் காதலிக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தரை உருகி காதலிச்சா. அதை பார்த்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அவர் உன்னை திரும்பி பார்க்காதப்பவே நீ அப்படி உருகி அவரை காதலிச்சிருக்க. இப்போ அவர் பக்கத்திலேயே நீ இருக்க போற. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ராஜு, அவர் ஏற்கனவே கல்யாணமானவருடா. அது ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியா போகணுங்கிறதுக்காகத்தான் நான் வேலைக்கு போக போறேன். நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் நீ பேசுறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், உன்னை பத்தி என்னடா நினைப்பாரு, என்னை பத்தி என்னடா நினைப்பாரு? அப்போ அவர் தம்பி சொல்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது. இங்கே பாரு, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட பாத்தியா லிமிட்டாக தான் வச்சிருக்காரு. நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் அவரும் இருக்காரு. இங்கே பாரு, இப்போ நம்ம கூட ஸ்கூலில் காலேஜில் 1000 பேர் படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியுமா? அவங்கெல்லாம் நம்மளோட ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், அவ்வளோதான். ஆனால் ஃப்ரெண்டுன்னா அது எனக்கு நீயும் காளியாவும் தான். உங்கள் 2 பேருக்கும் நான் மட்டும்தான். அதே மாதிரி தான் அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னா அது இந்த முத்துக்குமார் சார் மட்டும்தான். பாரு, ஃப்ரெண்ட்ஸை கூட அவ்வளோ லிமிட்டாக வச்சிருக்காரு.
அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு பொண்டாட்டி இல்லைங்கிறதுக்காக போற வர பொண்ணுங்களை எல்லாம் பொண்டாட்டி ஆக்கிக்கிடணும்னு நினைப்பாரு. நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அவரை பத்தி? நீ நிறுத்து நிறுத்து நிறுத்து. நான் அவரை பற்றியெல்லாம் இப்போ ஒன்றுமே சொல்லலை. நான் பயப்படுறது உன்னை பற்றி தான். அவர் எப்படி இருக்காரோ என்ன பண்ணுறாரோ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் கவலைப்பட வேண்டியது உன்னை பற்றி மட்டும்தான். நீ உன் கண்ட்ரோலில் இருக்க மாட்டே அவர் கூட இருக்கும்போது. எனக்கு உன்னை பற்றி தான் பயம். அதுக்கு தான் நான் உன்னை அங்கே அனுப்புறதுக்கு பயப்படுறேன். சீச்சி, நான் அப்படியெல்லாம் சேச்சா போடா இவனே. இப்போ சொல்கிறது எப்பவும் இப்படியே தான் இருக்கணும். என் மேலே சத்தியம் பண்ணியிருக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம் பண்ணியிருக்க. அதை மீறி ஏதாவது பண்ணுனேன்னு வை. நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணு. நான் ஸ்கூல் கிளம்புறேன். சுக்கி சுக்கி கண்ணு. ஆச்சி, ஏன்டா உங்க 2 பேருக்கும் சண்டையா? இல்லையாச்சி, அவனுக்கு என்ன ஏதாவது டென்ஷன்னா என்னை தான் போட்டு கத்துவான். ஏன்டா பிள்ளை, அவன் சத்தியமெல்லாம் வாங்கியிருக்கான் உங்ககிட்ட. 6 மாசம் கழிச்சு நீ அங்கேருந்து வரும்போது அவன் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீ அந்த தம்பியை மனசில் வச்சுக்கிட்டு வேற யாரையும் கட்டிக்கிடுவியா? மாட்டேன் ஆச்சி. அப்புறம் அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அவன் எனக்கு வேற மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த தைரியத்தில் தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லை சுக்கி, அவன் உனக்கு எப்பயோ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். உனக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை அமையலன்னு தான் என்கிட்டயே புலம்பிக்கிட்டு இருந்தான். மேட்ரிமோனியல் எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கான். என்ன ஆச்சி, நிஜமாவா? ஆமாம், நான் என்ன பொய்யா சொல்கிறேன். நீ அமெரிக்காவில் இருந்து வர்றதுக்கு முன்னாடியே மேட்ரிமோனியலில் பதிவு பண்ணிட்டான். உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை அமையணுமேனு தான் என்ன காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நினப்பில் தான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்கான். நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட. ஏற்கனவே ஒரு 2 மாப்பிள்ளைகளை எங்கேயோ ஒரு இடத்துக்கு வர சொல்லி போய் பார்த்து பேசிட்டெல்லாம் வந்தான். அப்புறம் அவனுக்கு ஒன்றும் மனசுக்கு திருப்தி படலை போல வந்துட்டான் வேண்டான்ட்டு. என்கிட்ட அவன் சொல்லவே இல்லை. பிறகு உன்னை எதுக்கு அமெரிக்காவிலேருந்து வர வச்சான்னு நினைக்கிறேன்? இந்த ஸ்கூலை பார்த்துக்கிறதுக்கா? ஏன் இத்தனை வருஷமா இந்த ஸ்கூலை அவன் தானே பார்த்துக்கிட்டான். இப்போ மட்டும் அவனால் பார்த்துக்கிட முடியாமல் அவனை வர வச்சிருக்கான்னு நினச்சேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வர வச்சிருக்கான். இப்போ ஒரு 2-3 மாசமாவே நைட்டு சரியாகவே தூங்குறது இல்லாமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே தான் நோண்டிக்கிட்டு இருப்பான். ஒரு மாப்பிள்ளைய போட்டால் அவங்களோட லிஸ்ட்டு அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சு அவங்கள போய் பார்த்துட்டு வரான். என்னாச்சு? எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. காளியாவும் சொல்லலை. மாப்பிள்ளை அமைஞ்சதும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சிருப்பான். அது தெரியாமல் நீ அவனுக்கு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்ட. அப்பாவுக்கு தெரியுமா இந்த விஷயம்? உங்கள் அப்பாவுக்கு அவன் வாக்கு கொடுத்து தானே நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். நீங்கள் வாரதுக்குள்ளே சுக்கியை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்புன்னு சொல்லி தானே அனுப்புனா? ஆமாம் ஆச்சி, நான் விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினச்சேன். எப்பவும் போல விளையாட்டுக்கெல்லாம் இல்லை, சீரியஸாக தான். சரி பார்த்துக்க, என்ன நான் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன். ம், சரிங்க ஆச்சி. சுக்கி, நீ அவசரப்பட்டு ராஜுவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட. அவரை தவிர என் மனசுலையும் சரி என் வாழ்க்கையிலையும் சரி வேற யாருக்கும் இடம் கிடையாது. 6 மாசம் முடிஞ்சதும் யாருக்கும் சொல்லாம கொள்ளாம அமெரிக்காவுக்கு ஓடிடணும். ஹலோ, உள்ள வரலாமா? வாங்க சார், வாங்க வாங்க சார், உட்காருங்க. இங்க பாரு, உன் வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்கெல்லாம் நான் வரல. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இல்ல உனக்கு என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? என்னாச்சு? இப்போ நீ பிளான் போட்டபடியே எல்லாமே நடக்குதா? உனக்கு இப்போ ஹாப்பியா? சார் இங்க பாருங்க, என்னன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி பேசினா எனக்கு ஒன்றும் புரியல. இந்த புரியாத மாதிரி நடிச்சு ஏமாத்தி தானே இப்போ இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்க. என் வீட்டுக்கு கேர் டேக்கர் வேலைக்கு வர்றதுக்கு எதுக்கு ஓகே சொன்ன? வாகா குட்டி. ஆமா, வாகா குட்டி மண்ணாங்கட்டி. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் உன்னை எவ்வளவோ கேவலமா தரக்குறைவா பேசியிருக்கேன், எவ்வளவோ திட்டியிருக்கேன். அதெல்லாம் மறந்துரு, இல்லை என்னை மன்னிச்சிரு. இப்போ கூட நான் உன்னை திட்டணும்னு தான் வந்தேன். ஆனால் திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உனக்கு என்னதான் வேணும்? உன் காலில் வேணா நான் விளையாட்டுமா என் ப்ரோவை விட்டு நீ போகிறதுக்கு? சார் நான் என்ன சார் செஞ்சேன்? அவங்க தானே என்ன கேர் டேக்கரா வேலைக்கு வரையான்னு கேட்டாங்க. நானும் சரி வேலை தானேன்னு தானே ஓகேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு நீங்கள் எங்கிட்ட வந்து இப்படி பேசினா எனக்கு ஒன்றுமே புரியலை சார். நான் அப்படி என்ன பண்ணிடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாரு, உன்கிட்ட எதையும் சொல்ற நிலைமையில இப்ப நான் இல்ல. சொல்லணும்னு அவசியமும் எனக்கு இல்ல. அதை நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ளீஸ் என் அண்ணனை விட்டுரு. சார் நான் என்னமோ உங்க அண்ணனை பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரியே பேசுறீங்க. அப்படி நடந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கு இப்போ என்ன, நான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? உங்ககிட்ட காலில் வேணா விழட்டுமா? சார் நீங்க எதையோ நினைச்சு என்னமோ பேசிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆனா எதுக்காக அப்படி பேசுறீங்கன்னு தெரியல. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் என்னால எந்த பிரச்சனையும் வராது. நம்புங்க சார் ப்ளீஸ். நான் வாகா குட்டிக்காக தான் அங்கே வர்றேன். அவனுக்கு கியூர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. இந்த நீ சொல்ற இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கோ நம்புறதுக்கோ நான் வரல. நான் சொல்றத நீ கேளு. உனக்கு நான் என்ன செய்யணும்? உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா, இல்ல உனக்கு ஏதாவது பணம் தரணுமா? சொல்லு ப்ளீஸ். வாங்கிட்டு கிளம்பு. சார் நீங்கள் நினைக்கிறது தப்பு சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி. லுக், எனக்கு பொண்ணுங்க மேல நம்பிக்கையே இல்லை. அதுவும் இந்த விஷயத்துல பொண்ணுங்களை நான் சுத்தமா நம்பவே மாட்டேன். இந்த நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, இப்படிலாம் என்னென்ன கதை சொன்னாலும் என்னால் அதை நம்ப முடியாது. ஏன் சார்? ஏன்னா நீ ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் செய்வான்னு எனக்கு தெரியும். நான் என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கேன். திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சரி, இப்போ என்ன? நான் அங்கே வந்தா உங்கள் அண்ணனை மயக்கி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவர் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவேன், அப்படி இப்படின்னு ஏதாவது நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதானே? கற்பனையெல்லாம் கிடையாது, இதுதான் நடக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நான் உங்களுக்கு உத்தரவாதம் தர்றேன். நீ கொடுக்குற உத்தரவாதத்தை எல்லாம் என்னால் நம்ப முடியாது. ஒன்னையே என்னால் நம்ப முடியாது. அப்புறம் எப்படி? நீங்கள் நம்பிதான் சார் ஆகணும். நம்ப முடியாதுமா. எதை வச்சு நம்ப சொல்ற? என்ன நம்பிதான் சார் ஆகணும். எப்படி நம்ப சொல்ற? எதை வச்சு நம்ப சொல்ற? எப்படி நம்புறதுன்னா, எதை வச்சு நம்புறதுன்னா, சார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு. நான் எப்படி சார் உங்கள் அண்ணனை இந்த மாதிரி மயக்க முடியும்? என்னையும் நான் சொல்கிறதையும் நீங்கள் நம்பலைன்னா இங்கே பாருங்கள், என் புருஷன் கட்டின தாலி